வயலோ 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 செழிக்க வாழ்வு தந்தானே, வயலோ வாழ்வு தந்தானே. அட பொன்னா விளையோ பூமிக்கு நல்ல விவரம் தந்தானே, உழவனின் உறவா வந்தானே. வயலோ 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 செழிக்க வாழ்வு தந்தானே, வயலோ வாழ்வு தந்தானே. அட பொன்னா விளையோ பூமிக்கு நல்ல விவரம் தந்தானே, உழவனின் உறவா வந்தானே. தந்தன தந்தன தன தந்தானே, மண்வள பொங்கிட துணை வந்தானே. தந்தன தந்தன தன தந்தானே, மண்வள பொங்கிட துணை வந்தானே. திருச்சி மாவட்டம் முக்கொம்பு என்னும் இடத்தில் காவிரியானது அசைக்க முடியாத மணல் திட்டுகளின் இடையே காவிரியாகவும் வடக்கு தெற்கு கொள்ளிடமாகவும் பிரிவுபடுவதால் இதனை முக்கொம்பு என அழைக்கப்படுகிறது. முக்கொம்பில் அமையப்பட்டுள்ள நீர் நிர்மாண பகுப்புகளும் பாசன பணிகளும் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. மேட்டூர் அணையின் கீழ்ப்புறத்தில் இருந்து சுமார் 184 கிலோமீட்டர் பயணிக்கும் காவிரி ஆறு முக்கொம்பில் இரு கூறாக பிரிந்து காவிரியாகவும் கொள்ளிடமாகவும் கிழக்கு நோக்கி பயணிக்கிறது. 1836 மேஜர் HC காட்டன் அவர்கள் வடக்கு தெற்கு கொள்ளிடத்தில் ஒரு தடுப்பணை கட்டினார். இதனை கொள்ளிடம் மேலணை எனப்படுகிறது. கொள்ளிடம் கீழணை முக்கொம்பிலிருந்து சுமார் 171 கிலோமீட்டர் தூரத்திற்கு அப்பால் உள்ளது. முக்கொம்பிலிருந்து உருவான வாய்க்கால்கள் முறையே ஐயன், பெருவளை, புள்ளம்பாடி ஆகியன 43,875 ஏக்கர் நிலங்களுக்கும், அரியலூர் மாவட்டத்திற்கு 15,757 ஏக்கர் நிலங்களுக்கும், காவிரியின் வலது கரையில் உள்ள புலிவாய்த்தலை, ராம்வாய்த்தலை ஆகியன 4,655 ஏக்கர் நிலங்களுக்கும் பாசனத்தை வழங்குகின்றன. இனி முக்கொம்பின் பொது விவரங்கள் குறித்து காணலாம். மேற்கு தொடர்ச்சி மலையில் கூர்க் மலை பகுதியில் உள்ள மெர்காரா என்ற இடத்தில் கடல் மட்டத்திலிருந்து சுமார் 4400 அடி உயரத்தில் தோன்றி பல ஆண்டுகள் வெள்ளப்பெருக்கெடுத்தோடி வங்கக்கடலில் வீணாக விழுந்த காவிரியை கட்டுப்படுத்தி வேகத்தினை முறைப்படுத்தி மனித தேவைகளுக்கும் நாட்டின் உயர்விற்கும் உரியதாக்கிய பெருமை மானிடத்திற்கு உண்டு. கரூர் மாவட்டம் கட்டளை கிராமம் வரை நீண்ட காவிரி பின்னர் அகண்ட காவிரியாய் சுமார் 40 கிலோமீட்டர் பயணிக்கின்றாள். திருச்சி மாவட்டம் முக்கொம்பு எனும் இடத்தில் காவிரியானது அசைக்க முடியாத மணல் திட்டுக்களிடையே பயணித்து காவிரியாறாகவும் வடக்கு தெற்கு கொள்ளிடம் என பிரிவுபடுவதால் இதனை முக்கொம்பு என அழைக்கப்படுகிறது. இனி இதனின் வரலாறுகளை அப்பகுதி உட்கோட்ட செயற்பொறியாளர் கூறுகிறார். இந்த உபகட்டத்தை பொறுத்தளவில் மெயினாக உய்யமுண்டான் வாய்க்கால் ஒரு 32,000 ஏக்கர் பாசனம் அளிக்கக்கூடிய முக்கியமான ஒரு வாய்க்கால் இந்த உபகட்டத்தின் கட்டுப்பாட்டில் உள்ளது. இவ்வாய்க்காலின் மூலம் வருடத்திற்கு 11 மாதங்கள் தண்ணீர் வழங்கப்பட்டு பயிர்களுக்கு பலனளித்து வருகிறது. மேலும் உபகோட்டத்தை பொறுத்தளவில் புதுவாத்தலை வாய்க்கால், ராமவாத்தலை வாய்க்கால், புது ஐயன் வாய்க்கால் என 3 கிளை வாய்க்கால்களும் உள்ளன. மொத்தம் இந்த 4 வாய்க்கால்களும் உபகோட்டத்தின் கட்டுப்பாட்டில் உள்ளன. இதை தவிர முக்கொம்பு பூங்கா உபகோட்டத்தின் கட்டுப்பாட்டில் பராமரிப்பிலும் வருகிறது. இந்த பூங்காவில் கிட்டத்தட்ட வருடத்திற்கு 6 லட்சம் மக்கள் சுற்றுலா பயணிகள் வந்து கண்டுகளித்து செல்கின்றார்கள். முக்கொம்பில் அமைய பெற்றுள்ள நீர் நிர்மாண பகுப்புகளையும் அங்கு மேற்கொள்ளப்பட்டு வரும் பாசன பணிகளையும் பற்றி விரிவாக நமக்கு எடுத்துரைக்கின்றார் காவிரி கொள்ளிட அணையின் உதவி பொறியாளர் திரு இரா செந்தில்குமார் அவர்கள். நம்ம இப்போ நிற்கிறது மேலணை முக்கம்புன்னு சொல்கிறதுங்க. முக்கம்புங்கிற இடத்துல நிற்கிறோம். இது வந்து மேட்டூர் அணையிலேருந்து 115வது மைலில் இந்த இடம் அமைய பெற்றிருக்கு. இந்த அணை முக்கம்புடைய ஏன் முக்கம்புன்னு அழைக்கிறோன்னு சொன்னோம்னா, இந்த பகுதிக்கு மேலே உள்ள அகண்ட பகுதி வந்து அகண்ட காவேரியானது.
இந்த அகண்ட காவேரி 3 கிளைகளாக இந்த இடத்துலேருந்து பிரிஞ்சு செல்லக்கூடிய ஒரு அமைப்பை இயற்கையிலே அமையப்பட்டதுனால இதை முக்கொம்புன்னு சொல்லி அழைக்கிறாங்க. இப்போ நம்ம பார்க்கக்கூடிய இடம் வந்து காவிரியுடைய வலது கரையில் உள்ள வெள்ளத்தடுப்பு மதகை பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். அதில் வந்து 41 வெண்டு இருக்குது, 41 சட்டஸ் அமைப்புகள் அதில் இருக்குது. இதனுடைய பர்பஸ் காரணம் என்னன்னு கேட்டாக்கா, நம்ம இதில் வந்து அகண்ட காவிரியில் வரக்கூடிய அதிகப்படியான வெள்ள நீரை வந்து தடுத்து கொள்ளிட வழியாக திருப்பி விடுவது தான் இதனுடைய முக்கியமான காரணம். இதனுடைய மொத்த நீளம் வந்து 594 மீட்ரு, 12 அடி அகலம். இதை வடிவமைச்சிருக்கிறது வந்து 1,80,000 கனஅடி தண்ணீரை வந்து வெளியேற்றக்கூடிய அளவுக்கு வடிவமைச்சிருக்காங்க. இதை கட்டி முடிச்சிருக்கோம். இது அடுத்த பகுதி தான் கொள்ளிடம், இரண்டு பிரிவுகளாக பிரிகிறது. அதில் வந்து முதல் பகுதி வந்து தெற்கு கொள்ளிடமாகவும், 2வது பகுதி வட கொள்ளிடமாகவும் இருக்குது. அந்த 2 கொள்ளிடத்தினுடைய நீர் அதிகப்படியான வெளியேற்ற திறன்கிறது 2,80,000 கனஅடி தண்ணீரை வந்து 2,70,000 கனஅடி தண்ணீரை வந்து வெளியேற்றக்கூடிய அளவில் வடிவமைக்கப்பட்டிருக்கு. அது கட்டப்பட்ட ஆண்டு வந்து 1836ன்னு சொல்கிறாங்க. இதை வந்து சார் ஆர்தர் காட்டன் அப்படிங்கிறவர் வந்து 1904 வந்து ரீமாடல் பண்ணி அதுக்கு பேரேஜுக்கு சட்ட அமைப்புகளாம் பொருத்தி அதை வந்து இன்னைய முறை வரையில் நல்ல முறையில் 1904 மாட்டினாலும் இன்னைய முறையில் பெரிய அளவில் எந்த பணிகளும் மேற்கொள்ளப்படாமல் அழகான முறையில் பராமரிக்கப்பட்டு வருது. நல்ல செயல்பாட்டு திறனோடு இருக்குது இன்னைய வரையிலும். இதுக்கப்புறம் இந்த இடத்துல காவிரியுடைய வலதுகரை பக்கமாக பார்த்தோம்னு சொன்னால் 3 சேனல் பிரியுது. ஐயன் சேனல், பெருவளை சேனல், புள்ளம்பாடி சேனல் சொல்லி. புள்ளம்பாடி சேனல் வந்து திருச்சி நகரத்தின் வழியாக வந்து அரியலூர் மாவட்டம் வரைக்கும் போய் பாசனம் பயன்படுது. அதில் வந்து 22,114 ஏக்கர் நிலங்கள் வந்து பாசனம் அடையுது. பெருவளை சேனல்ங்கிறது வந்து திருச்சி லால்குடி பகுதி வரையில் சென்று சங்கேந்தி டேங்கில் போய் நிறைவடையுது. இதனுடைய ஏக்கர் வந்து 19,500 ஏக்கர் பாசன நிலங்களாகும். அதை ஒட்டியுள்ள ஐயன் சேனல் என்பது வந்து நாமக்கல் திருச்சி தேசிய நெடுஞ்சாலை ஒட்டியே செல்கிறது. கொள்ளிடம் பேங்கை ஒட்டி செல்லக்கூடிய ஒரு 31 கிலோமீட்டர் நீளம் இதனுடைய மொத்த நீளம் வந்து. இதில் வந்து 18,008 ஏக்கர் வந்து நிலங்கள் பாசன பயனடையுது. காவிரியினுடைய வலது கரையில் வந்து புதுவாத்தலை சேனல் பிரிந்து செல்லுது. இதனுடைய மொத்த நீளம் வந்து 8 கிலோமீட்டர். இதனுடைய பாசன பரப்பு வந்து 3,800 ஏக்கர் ஆகும். காவிரியின் வடக்கு பகுதியில் கொரம்பு வாய்க்காலும், வடக்கு கொள்ளிடம், தெற்கு கொள்ளிடம் ஆகியவற்றின் தலைப்பகுதியும், கொல்லிமலையிலிருந்து வரும் ஐயாறு ஆற்றின் நிறைவு பகுதியும், புள்ளப்பாடி, பெருவளை, ஐயன் ஆகிய வாய்க்காலின் தலைப்பு பகுதியும் இங்கு அமைந்துள்ளது. காவிரியின் வடகரையில் உள்ள ஐயன் வாய்க்கால் சுமார் 19 கிலோமீட்டர் தூரம் பயணித்து சுமார் 7,292 ஹெக்டேர் நிலங்களுக்கு பாசன வசதியை ஏற்படுத்தி கொடுக்கின்றது. இந்த இடமானது முக்கொம்பு பிரிவில் ஸ்ரீரங்கம் வட்டம், திருச்சி மாவட்டம் ஸ்ரீரங்கம் வட்டம் பகுதியில் அமைந்துள்ளது. எலமனூர் கிராமத்தில் அமைந்துள்ளது. இந்த புதுவாத்தலை சேனல் என்பது 1974க்கு முன்பு மட்கொரம்பு, அதாவது விவசாயிகள் தானாகவே முன் வந்து வெறும் சணல் பைகள் மற்றும் சவுக்கு கம்புகளை வைத்து உபயோகித்து தண்ணியை திருப்பி இந்த புதுவாத்தலை வாய்க்காலுக்கு தண்ணீர் எடுத்துக்கொண்டு சென்று பாசன நீர் மேலாண்மை செய்வதற்காக உபயோகப்படுத்தப்பட்ட வாய்க்காலாகும். இதில் பல வருடங்களாக சிரமங்கள் அதிகம் ஏற்பட்டு இந்த மட்கொரம்பை போட முடியாமல் சிரமப்பட்டு ஊர் மக்கள், பொதுமக்கள் எல்லோரும் ஒரு 1000 பேர் 2000 பேர் வந்து இந்த இடத்துல கூடி நின்று அந்த இடத்துல வேலை செய்யும்போது ரொம்ப சிரமப்பட்டு வருவாங்க. அந்த சமயத்திலையும் அடுத்ததாக இந்த காவிரியில் அதிகமாக வெள்ளம் வரும் சமயங்களில் கொள்ளிடத்தில் அதிகம் இழுக்காமல் இந்த காவிரியில் தண்ணீர் அதிகமாக வாங்குவதாலும் இதனை எதற்காக முடிவெடுக்க வேண்டும் என்று அரசியலில், அதாவது நம்முடைய அரசு முடிவெடுத்து
தீர்க்கமான முடிவெடுத்து தீவிர ஆலோசனை செய்து அந்தந்த இடத்துல இன்வெஸ்டிகேஷன் செய்து இந்த இடத்துல ஒரு தடுப்பணை கட்டலாம் என்று முடிவெடுத்து 1974 ப்ராஜெக்டை சாங்ஷன் பண்ணி கொடுத்தாங்க. அரசு ஆணை பெறப்பட்டது. அதன் பிறகு 79 இந்த தடுப்பணை முடிவடை பெற்று ரொம்ப சிரமங்களுக்கு இடையே, அதாவது இது வந்து என்னென்னா மிதவை பேரேஜ்னு சொல்லுவோம். இந்த தடுப்பணையானது மிதவை தடுப்பணை என்று சொல்லுவோம். அதாவது எந்த ஃபவுண்டேஷனும் அதிகம் டெப்த்து கிடையாது. முன்னாலும் பின்னாலும் முன்னேனும் பெரிய சுவர் எழுப்பி அதிலே நடுவிலே வந்து காங்கிரீட் போட்டு அது காங்கிரீட் கலவையிட்டு அதை போட்டு பரப்பி இந்த தடுப்பணை கட்டப்பட்டு இதுவரையில் நன்றாக உபயோகப்படுத்தப்பட்டு வருகிறது. இந்த தடுப்பணை தேக்கும் பொழுது வெள்ளம் அதிக நீர் வரும் பொழுது கொள்ளிடத்தில் திருப்பி விட சம்பந்தமாகவும், அதற்காக இன்னொரு இது புதுவாத்தலை என்று ஏற்பட்ட வாய்க்காலில் பிரச்சனைகளை சமாளிப்பதற்காக இந்த புதுவாத்தலை வாய்க்காலை சீரமைப்பதற்காக இந்த ஃபர்ஸ்ட் வேண்டிலிருந்து ஒரு தனியாக சுவர் எழுப்பி வாய்க்காலில் இது 3800 ஏக்கர் பாசன பெறும் பெயர் திண்டுக்கரை இந்த வழியாக வந்து 8 கிலோமீட்டர் சென்று திண்டுக்கரை, அந்தநல்லூர், அதுக்கு அடுத்தது அல்லூர், பழூர், அதேபோல் முத்தரசநல்லூர், கம்பரசம்பேட்டை வழியாக சென்று இதனுடைய கடைகோடியான குடமுருட்டியில் கலந்து சென்று அதிகப்படியான நீர் வெள்ளங்களில் வரும்போது அதிகப்படியான நீர் கலக்கவும் வாய்ப்புகள் உள்ளது. இந்த மாதிரியான விவசாயத்திற்கு பயன்படுத்தப்பட்ட பொழுது இந்த வாய்க்காலில் குரம்பு அடைக்க முடியாமல் இருக்கப்பட்டதனால் இந்த சுவர் எழுப்பப்பட்டு, இந்த சுவர் பார்த்தீங்கன்னா இதில் ஃபைல் ஃபவுண்டேஷன் போட்டு இந்த மணல் திட்டுகளில் ஏற்படுத்தப்பட்டு இது தனியாக இந்த வாய்க்காலை புதுப்பிட்டு இருக்கிறார்கள். இதில் ஆங்காங்கே இந்த வாய்க்காலை சீரமைத்தால் ரொம்பவும், அதாவது என்னென்னா லைனிங் பண்ணி இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா சைடு சாய்தளம் கலவை அமைத்து இந்த வாய்க்காலை மாடரேட் பண்ணி, அதாவது மாடர்னைசேஷன் அப்படின்னு புனரமைத்தால் இந்த வாய்க்காலில் செல்லும் நீர் சென்று பாசன நீர் ஒழுங்காக சென்று பயனடைந்து பாசன நீர் மேலாண்மைக்காக ரொம்ப அதிகமாக பயன்படும் என்பதை என்னுடைய தொழில்நுட்ப ரீதியாக சொல்ல கடமைப்பட்டுள்ளேன். காவிரியின் பாசன பயணம் தொடரும். மீண்டும் நாளைய பொன் விளையும் பூமி நிகழ்ச்சியில் பல புதிய தகவல்களோடு சந்திப்போம். நன்றி, வணக்கம்.